திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும் பண்டம் தேடுவீர். எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. திருச்சிற்றம்பலம். பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் மனித வாழ்க்கையின் நிலையாமையையும் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் மிக அழகாக விளக்குகிறது. பொய்க்குழி என்பது இங்கே நம்முடைய வயிற்றை குறிக்கிறது. எத்தனை முறை உணவு போட்டாலும் மீண்டும் மீண்டும் பசிக்கும் என்பதால் இதை ஒருபோதும் நிரம்பாத குழி என்கிறார் திருமூலர். சரிதானே? பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று பொழுது விடிந்தவுடனேயே இந்த வயிறு எனும் குழியை அடைப்பதற்காக, அதாவது பசியை தீர்ப்பதற்காக மனிதர்கள் ஓடத் தொடங்குகிறார்கள். அக்குழி தூர்க்கும் அரும் பண்டம் தேடுவீர். அந்த குழியை நிரப்புவதற்கு தேவையான உணவுப் பொருட்களையும் செல்வத்தையும் தேடி அலைகிறீர்கள் என்று கூறுகிறார். எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமேன். வயிற்றுப்பசியை அடக்க நீங்கள் என்னதான் பாடுபட்டாலும் இடைவிடாது இறைவனையும் நினைங்கள். அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. எப்போது உங்கள் மனதில் உள்ள ஆணவம், கண்மம், மாயை எனும் அழுக்குகள் நீங்குகிறதோ அப்போதே பிறவிப்பிணி என்னும் அந்த பொய்க்குழி நிரந்தரமாக மூடப்பட்டுவிடும், அதாவது பிறவி அருந்துவிடும் என்கிறார். இதை விளக்குவதற்காக ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் பெரும் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவரிடம் இல்லாத வசதிகளே இல்லை என்று கூட சொல்லலாம். ஆனாலும் அவருக்கு ஒரு குறை இருந்தது. அவருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்குவதே இல்லை. விதவிதமான உணவுகளை தேடி தேடி உண்டார். ஆனால் அடுத்த சில மணி நேரத்திலேயே மீண்டும் பசி வந்துவிடும். ஒரு முறை ஒரு ஞானியை சந்தித்து தன் குறையை சொன்னார். அதற்கு அந்த ஞானி ஒரு சிறு செப்பு பாத்திரத்தை கொடுத்து, இதை உன்னால் நிரப்ப முடிந்தால் உன் பசி தீரும் என்றார். செல்வந்தர் சிரித்து கொண்டே, இது என்ன பிரமாதம் என்று அதில் பொற்காசுகளை போட்டார். ஆனால் ஆச்சரியம், அந்த பாத்திரம் நிறையவே இல்லை. மூட்டை மூட்டையாக தானியங்களை கொட்டினார். அப்போதும் அது நிறையவில்லை. இறுதியில் தன் சொத்து முழுவதையும் இட்டும் அந்த சிறு பாத்திரம் காலியாகவே இருந்தது. பயந்து போய் விட்டார் அந்த செல்வந்தர். ஞானியின் காலில் விழுந்தார். சுவாமி, இது என்ன மாயாஜால பாத்திரம்? எதை போட்டாலும் நிறைவே மாட்டேன் என்கிறதே என்றார். ஞானி மெல்ல சிரித்து விட்டு சொன்னார், இது வேறென்றும் இல்லை அப்பா, ஒரு மனிதனின் மண்டையோட்டிலிருந்து செய்யப்பட்டது. இது மனிதனின் ஆசையையும் பசியையும் குறிக்கிறது. நம் வயிறு ஒரு குழி போன்றது. அதற்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது போதும் என்று சொல்லாது. அடுத்த வேளை பசி வந்துவிடும். நீ பொருளை கொண்டு இதை நிரப்ப பார்க்கிறாய், அது முடியாது. எப்போது உன் மனதிலிருந்து எனக்கு வேண்டும் என்ற பேராசை நீங்குகிறதோ, எப்போது இறைவனின் சிந்தனையால் உன் உள்ளம் நிறைகிறதோ, அப்போதுதான் இந்த பசி எனும் குழி உண்மையிலேயே நிறைந்துவிடும். சுருக்கமாக சொன்னால், நாம் வயிற்றை வளர்க்க ஓடுவது தப்பில்லை, அது வாழ்வாதாரம். ஆனால் அந்த ஓட்டத்தில் இறை சிந்தனையை மறந்துவிடக்கூடாது. உடலை வளர்க்க உணவு தேவைதான். ஆனால் பிறவி பிணியை அறுக்க இறைவனின் திருவருள் மட்டுமே மருந்தாகும். வயிற்று பசியை விட மனதின் தூய்மையே ஒரு மனிதனை முழுமையை அடைய செய்யும் என்பதே திருமூலர் சொல்லும் ரகசியம். பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும் பண்டம் தேடுவீர். எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியம்.